பட்டன் அனிமேஷன் ப்ரோக்ராம் பார்க்கலாம். இதுக்கு பாடி டேக்கில் வந்துட்டு H1 அப்படின்ற ஒரு ஹெட்டிங் ஆட் பண்ணிக்கலாம். ஹெட்டிங்கில் வந்துட்டு CSS பட்டன் அனிமேஷன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்டிங் கொடுத்தாச்சு. இப்போ பிரேக் டேக் யூஸ் பண்ணிவிட்டு நியூ லைன் போனீங்க அப்படின்னா பட்டன் வந்துட்டு க்ரியேட் பண்ணுறோம். இந்த பட்டனோட நேம் வந்து கிளிக் மீ அப்படின்னு சொல்லி செட் பண்ணிவிட்டு பட்டனை க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் அவுட்புட்டில் பாருங்கள், ரைட்டில் CSS பட்டன் அனிமேஷன் எஃபெக்ட் வித் கிளிக் மீ அப்படின்னு ஒரு பட்டன். ஓகேவா? அடுத்து ஒரு ஸ்டைல் டேக் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டைலிங்கில் தான் நம்ம அனிமேஷனே கொண்டு வர போகிறோம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா H1 அப்படின்ற ஒரு கண்டென்ட்டில் கலர் வந்து என்னது ஒயிட் அப்படின்னு சொல்லி செட் பண்ணியாச்சு. H1ல கலர் ஒயிட் செட் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ வந்து உங்களுக்கு ஹெட்டிங் தெரியாது. இப்போ நான் பாடி டேக்கில் பேக்ரவுண்ட் கலர் ஆட் பண்ண போகிறேன். அந்த பேக்ரவுண்ட் கலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டார்க் கலர் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் எனக்கு ஹெட்டிங்ஸ் விசிபிளாக இருக்கணும். அதே மாதிரி அனிமேஷன்ஸு கிளியராக தெரியணுன்றதுக்காக எனி டார்க் கலர்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. சரியா? எஸ். இப்போ உங்களுக்கு அவுட்புட்டில் பார்த்தீங்களா? எஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பட்டன் அப்படின்ற ஒரு எலமெண்ட்டுக்கு வந்துட்டு வித்தும் ஹைட்டும் நான் செட் பண்ண போகிறேன். வித் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 165 பிக்சல் அண்ட் ஹைட் வந்து 62 பிக்சல் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ பட்டன் வந்து எனக்கு பெருசாகிடுச்சு. கரெக்டாக? அடுத்து வந்து கலர் ஆட் பண்ண போகிறேன். கலர் வந்துட்டு ஒரு ஒயிட் கலரே ஆட் பண்ணிக்கிறேன். பேக்ரவுண்ட் வந்து பட்டனுக்குமே நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ வந்து ஒயிட் கலர். ஃபாண்ட் சைஸ் வந்து 17 பிக்சல் கொடுத்துட்டேன். அடுத்து பார்டர் ரேடியஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கர்வ்டு பார்டரில் பார்டர் ரேடியஸ் 1 ரிலேட்டிவ் எலமெண்ட்டுக்கு ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்டர் நன் கொடுத்துட்டேன். ஏன் அப்படின்னா எனக்கு HTML லுக் வேண்டாம் அப்படின்றதுனால பார்டர் நன் கொடுத்துட்டு பொசிஷன் வந்து ரிலேட்டிவ்னு செட் பண்ணுறேன். ஏன்னா பட்டன் தான் வந்து என்னோட பேரண்ட். அதனால் பொசிஷன் என்ன பண்ணியிருக்கேன், ரிலேட்டிவ் அப்படின்னு செட் பண்ணியிருக்கேன். பேக்ரவுண்ட் கலர் டார்க்காகவே நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகேவா? எஸ். அடுத்து ட்ரான்சிஷன் வந்து ஒரு 0.1 செகண்ட்ஸுக்கு ஒரு ட்ரான்சிஷன், ஏன்னா மூமெண்ட் தெரியணும் அப்படின்றதுக்காக. இப்போ நீங்கள் அவுட்புட்டில் பாருங்களேன், எனக்கு கிளிக் மீ வந்து ஒயிட் கலர்லையும் பேக்ரவுண்ட் வந்துட்டு ஒரு டார்க் கலர் ஆட் ஆயிடுச்சு. இப்போ பட்டனுக்கு ஆஃப்டர் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் ஆட் பண்ண போகிறேன். அதாவது செலக்டர்ஸ் நம்ம படித்தோம்ல, சூடோ கிளாஸ் செலக்டர், அதில் வந்துட்டு ஆஃப்டர் ப்ராப்பர்ட்டி எடுத்துகிட்டு பட்டன் நான் கிளிக் பண்ணும்போது அதோட கண்டென்ட் வந்துட்டு எம்டியாக செட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வித் வந்து 100% கொடுத்துட்டேன். ஸோ வந்து பேரண்ட் என்ன சைஸ் இருக்கோ அதே தான் எனக்கு இதுவுமே இருக்கும் ஆஃப்டர் நான் கிளிக் பண்ணும்போது. ஸோ 100% ஹைட் அண்ட் வித் நான் செட் பண்ணியாச்சு. பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரேடியன்ட் கலர், அதாவது மல்டிபிள் கலர்ஸ் ஆட் பண்ணுறதுக்காக கிரேடியன்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். அதில் ரேடியல்லாம் வந்து ஃப்ரம் டுவர்ட்ஸ் ரேடியஸில் இருந்து எனக்கு கலர் சேஞ்சஸ் நடக்கும். ஓகேவா? அதுக்கு சர்க்கிள் ஃபார்தஸ்ட் கார்னர் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டியை நான் யூஸ் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் செட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஜஸ்ட்டு பேக்ரவுண்டுக்கு ஆஃப்டரில் மட்டும் நான் ஆட் பண்ணுறேன். சரியா? இது வந்து சைல்டு. இதோட ஃபில்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 பிக்சல் பிளர் ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பேக்ரவுண்டில் பிளராக தான் இருக்கும் எனக்கு 15 பிக்சலில். சரியா? இசட் இண்டெக்ஸ் வந்துட்டு -1 அப்படின்னா என்னது ஓவர்லாப்பிங். பட்டன் மேலே இருக்கும், அதுக்கு கீழே வந்துட்டு இந்த எஃபெக்ட் இருக்கும். சரியா? ஸோ இசட் இண்டெக்ஸில் -1 ப்ராப்பர்ட்டி. இதுதான் சைல்டு அப்படிங்கிறனால பொசிஷன் அப்சல்யூட். பேரண்ட் வந்து ரிலேட்டட், சைல்டு வந்து அப்சல்யூட். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவுட்புட்டில் அந்த ஷேடோ மாதிரி உங்களுக்கு தெரியுது இல்லையா? இதுதான் ஆஃப்டர் ப்ராப்பர்ட்டியில் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். லெஃப்ட் 0 டாப் 0 செட் பண்ணும்போது கரெக்டாக அந்த பேக்ரவுண்ட் பின்னாடி ஒரு ஷேடோ மாதிரி நமக்கு கிரியேட் ஆகிடும். ஓகேவா? எஸ். ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். இப்போ பட்டனை கிளிக் பண்ணும்போது, பட்டன் ஆக்டிவாக இருக்கும்போது எனக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி ஸ்கேலிங்னா லிஃப்ட் ஆகுது. லிஃப்ட் ஆகும்போது 0.9 அப்படின்றத மட்டும் நான் கொடுத்துருக்கேன். ஸ்டைலிங் உங்களுக்கு தெரியுது எஃபெக்ட் 0.9ல் வந்துட்டு எனக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் நடக்குது. ரொட்டேட் வந்து ஜஸ்ட் ஒரு 6 டிகிரி மட்டும் கொடுத்துக்கிட்டேன். ஏன்னா டில்ட் ஆகும்போது ரொட்டேட் ஆகும்போது 6 டிகிரி தெரியுதா? ரொட்டேட் ஆகும்போது 6 டிகிரி மட்டும் நடக்குது. சரியா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டனுக்குமே என்ன பண்ணுவோம், நம்ம பேக்ரவுண்ட் கலர் மாற்றிடுவோம். ஸோ அதே ரேடியன் கலர்ஸில் வந்துட்டு அதே ப்ராப்பர்ட்டி நம்ம மேலே கொடுத்தோம் இல்லையா, அதே ப்ராப்பர்ட்டி இங்கேயுமே நான் கொடுத்துறேன். ட்ரான்சிஷன் மட்டும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 5 செகண்ட்ஸ்க்கு ஆட் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? இப்படி கொடுக்கும்போது எனக்கு என்ன ஆகும், பட்டனோட கலருமே சேஞ்ச் ஆகும். இப்போ நீங்கள் பட்டன் அனிமேஷன் எஃபெக்ட் பாருங்களேன், தெரியுதா? இதுதான் CSSோட பட்டன் அனிமேஷன் எஃபெக்ட். ஓகேவா?